Welcome to the club. இனிய வணக்கம் and welcome to கலக்கல் காமெடி கிளப். நான் உங்கள் ஐஸ்வர்யா கிருஷ்ணன். நான் உங்கள் நிரஞ்சன். ஓகே என்னங்க உங்களதாங்க. நம்ம பொண்ணு வளர்ந்துகிட்டே போகுது, அவ்வளவு அழகான பொண்ணு, 4 பேர் குத்திட்டு போயிடுவாங்க, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்காங்க, பொண்ணை பத்தின கவலை இருக்காங்க? இது பொண்ணை பத்தின கவலை இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இருக்கு, அறிவு இருக்கான்றது இல்லையே. நம்ம பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் 2 ஐடியா வச்சிருக்கேன். அதாவது நான் சிங்கக்குட்டி மாதிரி 2 பேரை பார்த்து வச்சிருக்கேன். அந்த 2 பேர்ல யாரு நம்ம பொண்ணை ரொம்ப சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்ப அந்த 2 சிங்கக்குட்டியையும் நம்ம பெத்த தங்க குட்டியும் கூப்பிட்டுறலாமா? எல்லாமே என் செல்லம் வாடி தங்கம். மை டியர் டாட்டர், நம்ம இங்க வர சொன்னதே வந்து மாப்பிள்ளை பாக்குறதுக்கு தான், மாப்பிள்ளையோடயே சேர்த்து ஆடுறதுக்கு. அது சும்மா கூட வச்சிட்டு இருக்கேன் எல்லாம் வெட்டா பத்தி அப்பா. இப்ப வந்து என் பொண்ணை வந்து யார் உங்களை அதிகமா சிரிக்க வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி தருவேன். ரைட், கயிறு கொண்டு வந்துட்டேன். எப்ப கட்டி தரீங்க? சரி, காமெடி பண்ணுங்க. கம் ஆன் ஸ்டார்ட். காமெடி எங்க இருக்கு? அம்மா அம்மா இந்த மாப்பிள்ள பழைய மதுரை மித்து ஜோக்லாம் சொல்றாங்கம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. ஒண்ணு சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதானே? பிச்சு வச்சு மூட்டினா சரியா போச்சு. ஒன்லி வாய் திறமை. வாய் திறமை. ஆமா, வாயை வச்சு வாய் திறமை சொன்னேல, அதான் கேட்டேன். சிரிச்சுட்டாங்கப்பா, பொண்ணு கொடுத்து. மாப்பிள்ள தோழன், இது மாப்பிள்ள தோழன். ஏதோ கண்ணு தெரியாம கூட்டு போன மாதிரி வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவோட 3 அழகான ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய கண்டஸ்டன்ஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரகாஷ் அண்ட் யோகராஜ கூப்பிட்டுலாமா நிரஞ்சன்? கண்டிப்பா கூப்பிட்டுறலாம். ஆனா மதுரை முத்தானே, நான் ரொம்ப நாளா ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அதை இன்னைக்கு காலையில எல்லாம் போட்டு மூளையை பிசைஞ்சு அந்த பாயிண்ட கொண்டு வந்துட்டேன். மூளையை பஞ்சு டைலாக் மாதிரி. அது என்னன்னா, அளவுக்கு அதிகமா குடிச்சா ஏறு மப்பு, அளவுக்கு அதிகமா சிரிச்சா அதான் நம்ம கலக்கல் காமெடி கிளப் அப்படின்றத சொல்லிட்டு பிரகாஷ் and யோகராஜ். ஓகே, கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் them. என்னக்கா, நீ மட்டும் சிங்கிளாகவே கல்யாணம் ஆகாமல் செட்டில் ஆகிட்ட. ஆனால் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும். உங்ககிட்ட வேற அப்படி என்ன கேட்க போகிறேன்? நான் அடிக்கிற காமெடிக்கு இவங்கெல்லாம் கை தட்டணும். வேறு என்ன பெருசாக கேட்டுற போகிறேன்? ஒரு வீடு, இல்லை ஒரு காசு, இல்லை ஒரு காரெல்லாம் வேண்டாம் விநாயகா. எனக்கு எல்லாருக்கும் தலை நிறைய ஹேரை கொடு விநாயகா. அந்த ஹேரை கட் பண்ணி நான் உழைச்சி சம்பாரித்து நல்ல சோறு சாப்பிடணும் விநாயகா. எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க? வேலைக்கு போய் நீ என்னத்த உருகுன்னு யாரும் கேட்க கூடாதுல்ல. சரி, பர்ஃபார்ம் முடிஞ்சு என்ன இது பண்ணன்னு கேட்டாங்கன்னா, தம்பி அதை விடுங்க. இப்ப என்ன கூந்தலுக்கு வந்திருக்கீங்க? இப்பா பாதின்னு ஒரு தம்பி நம்ம கிட்ட வந்தாப்புல, ஆனா மீசை எதனா பண்ணி விடுங்கன்னு. அவன் மீசையை முறுக்கி விட்டேன், மீசையை முறுக்குன்னு ஒரு படம் எடுத்துட்டாப்புல. இப்பா பாத்தோட அர்த்த படம் என்ன தெரியுமா? கிருதாவை வெய், தாடிய குறை, பங்கு உடு. சரியான ஜோக்கு தலைவா, சரியான ஜோக்கு தலைவா. தேங்க்யூ. அதே நீ சொன்னதா தெரியல தலைவா. ஒரு நல்ல கஸ்டமரா கொடு, அந்த கஸ்டமரை வச்சு அவருக்கு எல்லா கட்டிங்கும் பண்ணி நான் நிறைய காசு சம்பாதிக்கணும். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார்.
பொதுவா புதுசா இன்டர்வியூ போறவங்க என்கிட்ட முடிவெட்டு வருவாங்க. புதுசா லவ் சொல்ல போறவங்க என்கிட்ட முடிவெட்டு வருவாங்க. போலீஸ் ட்ரைனிங் போறவங்க என்கிட்ட முடிவெட்டு வருவாங்க. ஏன் சினிமால நடிக்க போறவங்க கூட என்கிட்ட தான் முடிவெட்டு வருவாங்க. இப்படி ஒரு பல கேட்டகரி இருக்கு. இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க? நான் கோத்தகிரில இருந்து வரேன் சார். கோத்தகிரியா? நான் கிருஷ்ணகிரி சார். சூப்பர் சார். சொல்லுங்க அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? சார் எனக்கு நாளைக்கு கல்யாணம் சார். நாளைக்கு கல்யாணமா? ஆமா சார். ஐயோ நாளைக்கு நான் வர முடியாதுப்பா. கூப்பிடவே இல்லை சார். வாங்க சார் உட்காருங்க. உட்காரலாமா? அப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் சார். லவ் மேரேஜா? உங்க ஆளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க ஆளை பத்தி சொல்ல வார்த்தை இல்லை சார். அப்போ வாட்ஸ்அப்ல அனுப்புங்க பாத்துக்கிறேன். சார் வார்த்தை இல்லை பாட்டாவே பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டா பாடுறீங்களா? ஆமா சார். சரி பாடு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. அவ்வளோ அழகு இல்லையா? அழகு இல்லை, அதுவும் அழகு இல்லை சார். என் ஆள் சூப்பரா இருப்பா சார். உன் ஆள் எப்படி மகேஸ்வரி மாதிரி இருப்பாங்களா? அவ்வளோ அழகா இருக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா மாதிரி இருப்பாங்களா? ஏய் அவ்வளோ அசிங்கமாலாம் இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படிதான் இருப்பாங்க? பக்காவா இருப்பாங்க சார். என்ன சார் இது? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மச்சு வச்சது. நீங்க கவலைப்படாதீங்க, சானிடைஸ்லாம் பண்ணிருங்க, உட்காருங்க. ஓ சூப்பர். பரவாயில்ல, நான் சானிடைஸ்லாம் தெரிஞ்சிருக்க போறேன். சார் என்ன சார் இட்லிலாம் ஒட்டுன்னு இருக்கு? எங்க அம்மா இட்லி குண்டால போறதுக்கு துணி இல்லைன்னு இதை போட்டு இட்லி சுட்டுச்சு. ஒரு இட்லி தெரியாம ஒட்டுன்னு வந்துச்சுப்பா. அப்பா என்னப்பா எல்லாம் பழசாவே வச்சிருக்கீங்க? சரி வேலை செய்யுங்க சார், வேலை செய்யுங்க சார். என்னப்பா பார்த்து என்ன பண்ணி கொடுப்பா சீக்கிரம். சூப்பர் சூப்பர். என்ன சரி சார்? என்னையா காதல் இந்த பக்கம் வந்து சன்னி லியோன்ற, இந்த பக்கம் மியா கலிஃபான்ற, இந்த பக்கம் சக்கீலான்ற. இந்த பேர்லாம் சொன்னா முடி டக்குன்னு ஏந்து நிக்கும்னு பார்த்தேன். ஈஸியா வச்சுங்களா? போயா போயா. சார் 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 என்ன சார் பிரச்சனை? போயா, எனக்கு ஒரே பிரச்சனையா? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? ஒரே பிரச்சனை. பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். என் மூஞ்ச மட்டும் நீ பாத்துக்கோ சார். இப்போ உங்களை எப்படி ரெடி பண்ற மட்டும் பாருங்க சார். என்ன அது அழகா இருந்தாப்ல அண்ணா பாரதி மாதிரி ஆக்கி விட்டேன். சூப்பரா இருக்கு சார். இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் நைட் தான். ஆமா சூப்பர் சார். இந்த மாதிரி சில்லாம் வேணாம் பண்ணுவாங்க சில நேரம். எதுக்கு பவுடரை போட்டு அது என்ன மாப்பிள்ள, அது ஒன்று தானே வேற பண்ணுவாப்பில் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மேலே அழுக்கு படிஞ்சாத்தான் நிகழ்ச்சி வெளிச்சமாக இருக்கும் அப்படின்வாங்க சில நேரம். அது மாதிரி ஆசிரியர் 100 மார்க் எடுத்தாலும் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சரியில்லை பண்ணுவார் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் எங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் எங்களுக்கு திருப்தி ஆகாது. உங்கள்கிட்ட என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம். யோகராஜ், ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அது வந்து ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் 2 பேருமே ஒரு டயலாக் டெலிவரியே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அந்த மீட்டர் பிடிச்சி போயிட்டாலே சூப்பராக ஹிட் ஆகிடும். க்யூட் அண்ட் ஸ்வீட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து யோகராஜோட இந்த எந்த கெட்டப் போட்டாலும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இப்போ லேடி கெட்டப்லாம் போடுவாப்பில் ரொம்ப நல்லா ரசிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் பர்சன் 2 பேருமே. பட் ஆனாலும் நீங்கள் பண்ணதில் எனக்கு வந்து நான் எப்போவுமே கரெக்டாக ஸ்ட்ரைட் அண்ட் ப்ராடாக சொல்லிவிடுவேன். இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான். உங்களுடைய இது வந்து எப்போவுமே நான் நல்லா தெரிக்கிற பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் இதோட சூப்பராக கலக்கி கொண்டு வாங்க. ஓகே ஓகே. ஸோ பிரகாஷ் அண்ட் யோகராஜ் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. அடுத்த ஷோவில் வந்து இன்னும் அதிகமாக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, இவங்க வந்து ஒரு அழகான கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, அண்ணன் தங்கச்சி பாஷம். வேற லெவல். அதே மாதிரி இந்த கான்செப்ட்ல வந்து ஃப்ரெண்ட் ரோல் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து பயங்கரமா சொல்றதுக்காகவும் ஒரு கேரக்டர் உள்ள வச்சிருக்காங்க. ஏதோ குறிப்பா சொல்றத பார்த்தா இதுல உள்குத்து இருக்க மாதிரி இருக்கு. சரி, இதை பெர்ஃபார்ம் பண்ண போறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நவீன், நம்தா, அப்துல், கிருபா. எல்லாரும் என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு?
ஓ மாநாடா டேய் நீ என்ன மாநாடுக்கு வந்த? அண்ணாத்த நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? பச்சை கிளி அப்படியா? வெட்டு கிளி அப்படியா? நான் பண்ணுவேன். வெட்டு கிளி வெட்டு கிளி வெட்டு கிளி எல்லா சவுண்டும் பண்ணுவேன். பச்சை கிளி. அண்ணாத்த எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல பச்சை கிளி, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேட போறேன். அண்ணாத்தா நீ ஊன்னு சொல்லு, அப்படியே மாப்பிள்ளைய பிரிச்சு 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 உனக்கிட்ட கொண்டு வந்துடுறேன். நீ எல்லாம் கொண்டு வரணும் எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குப்பா. மாப்பிள்ளை 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கணும். ஓகே. இந்த ரேடியோ செட்ல கேட்கற பாட்டு கேட்கற தூத்து தான் அவன் வீடு இருக்கணும். ஓகே. ஏறி பார்த்தா பண்ண மரத்துல ஏறி பார்த்தா ஒரு பாட்டி பாவாடை கட்டி குளிச்சிட்டு இருக்கோம். ஏண்டாடி மாப்பிள்ளை பார்க்க சொன்னா பாட்டி குளிக்கிறதெல்லாம் பார்த்து நிக்கிறேன். பொண்ணை வச்சு அப்புறம் நான் மாப்பிள்ளை தேடுவேன். அண்ணாத்தா நீ எதுக்கு கவலைப்படுற? தங்கச்சிக்கு சூப்பரா ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். யாரு? அதாவது இந்த ஜெயா டிவில கலக்கல் காமெடி கிளப்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. ஆமா. அந்த ஷோல ஒரு தம்பி வந்து ஆங்கரிங் பண்றாப்ல. நல்ல வளர்த்தி நல்ல கலரு சிறந்த ஆங்கர் ஆகுது எப்படின்னு ஒரு புத்தகம் வேற எழுதிக்கிட்டு இருக்காரு. ஹியூமர் சென்ஸ் அப்படியே கொட்டு. அவரு கூட இப்ப பேரை மாத்தி வச்சிருக்காரு. பச்சை கிளி. ஏண்டா கிறுக்கா, கீ கீனு கத்துற உனக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி தங்கச்சி வேணுமாடா? என் தங்கச்சியை பார்த்திருக்கியா நீ? பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டடா. தங்கச்சி கீர்த்தி சுரேஷ். ஆமா தங்கம். சீக்கிரமா கீர்த்தி சுரேஷ் வர சொல்லி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய் கிறுக்கு பிடிச்சவனே, நீதான்டா கீர்த்தி சுரேஷ். பாத்தீங்களா? நான் தான் கீர்த்தி சுரேஷ். கிழிஞ்ச ட்ரெஸ் மாதிரி இருக்கா கீர்த்தி சுரேஷ் ஆயா? அதுக்குதான் இது. தம்பி உங்களுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கணும் தெரியுதா? எங்க இருக்கா மாப்பிள்ளை சொல்லு. லோக்கல்ல நீ உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு பதிலா பேசாட்டி சென்னையில கட்டி கொடுக்க வேண்டியதானே? ஏன்டாடி சென்னையில கட்டி கொடுத்தா டிசம்பர் மாசம் மழை வருதுன்னு ஊருக்கு வரேன் பஸ் காசு கேட்பான். அப்புறம் லாக்டவுன் போடுறாங்க ஊருக்கு வரேன் பஸ் காசு கொடுன்னு கேட்பான். அப்புறம் சம்பள வெயில் வருது ஊருக்கு வரேன்னு பஸ் காசு கேட்பான். எனக்கு செலவு வைக்க பாக்குறியா? அதுக்கு தான் நானே லோக்கல்ல 5 கிலோமீட்டர்ல பாக்குறேன். அவன் நடந்து போயிட்டு நடந்தே வந்துருவாடா. எனக்கு செலவு மிச்சம்டா. அதனால அவ கைய பாடுறா. என்ன முரட்டாண்டியா? டேய் சாணி எலி 2 பக்கமும் கருப்பா இருக்குடா. அவ போற வீட்டுல ஒரு எருமை மாடு கூட இருக்க கூடாது. அவ காலை பாடுறா. உன் தங்கச்சிக்கு வந்து இவ்வளவு இது பண்ற எல்லாம் வாஸ்தவம் தான். உன் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதானே? கரெக்டா சொன்னேன். என்னண்டவா தங்கச்சி இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்காமா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? உங்க முடிவு தான் ஏன் முடிவு. இப்ப சொல்லுமா? உங்க முடிவு தான் ஏன் முடிவு. அங்க சொல்லு. உங்க முடிவு தான் ஏன் முடிவு. இங்க சொல்லு. உங்க முடிவு தான் ஏன் முடிவு. நாளை சொல்லு. உங்க முடிவு தான் ஏன் முடிவுன்னு சொல்றாங்க. அதே இந்த பந்தக்கால் நடுறது, சொந்தக்காரனை கூப்பிடுறது, அவனை கூப்பிடுறது, இவனை கூப்பிடுறது, எவன எல்லாரையும் கூப்பிடு. ரோட்ல போறவன் எல்லாம் கூப்பிடு. கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம்னு நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் புருஷன் வீட்டுக்கு போயிருவேன். நானு ஏமா கல்யாணம் ஆனா புருஷன் வீட்டுக்கு தான் போகணும், பின்ன பக்கத்து வீட்டுக்கா போகணும்? காமெடி பிடிக்கலாம் சொல்ல அந்த வேற காமெடி பண்ற. உங்களை விட்டு பிரியுது அப்படின்னு எனக்கு வலிக்கும். நடிக்காதடி, நெஞ்சில அடிக்காதடின்னு சொன்னேன். கூடவே பொறக்கணும் பொறக்கணும் தங்கச்சி தான். தங்கச்சினாலும் டச் பண்ண மாட்டாரு. கல்யாணம் எனக்கு மேக்கப்புக்கு காசு கொடுத்தீங்களா? அப்பதான் அழகா இருப்பேன். எக்ஸ்ட்ரா கூட காசு தரேன். இந்தாம்மா கிளம்புமா. நான் மிச்சம் காசு வந்தோடனே கொடுத்துடுறேன். சரியா? சரிம்மா. மாநாடு பாய்ஸ் கல்யாணத்துக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க, போறீங்க, ரிப்பீட்டு. கல்யாணத்துக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க, போறீங்க, ரிப்பீட்டு. கல்யாணத்துக்கு வரீங்க, போறீங்க, சாப்பிட்றீங்க, ரிப்பீட்டு. அண்ணாத்த 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 இப்போ நீ எதுக்கு ரிப்பீட்டு? அண்ணாத்த தங்கச்சி ஓடி போயிருச்சு. ஏண்டா இதை எப்படியா சொல்லணும்? அண்ணே தங்கச்சி ஓடி போயிடுச்சுண்ணே அப்படி சொல்லுண்டா. ஓடி போனது உன் தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? அண்ணா அண்ணா அப்படி சொல்லக்கூடாது. என்னடா என்னோட நல்லா பண்ற? ஏன்டா என் கரெக்ட் சொல்றா
என் தங்கச்சி எங்க ஓடி போனா சொல்லு. என் தங்கச்சி எங்க ஓடி போனா சொல்லு. சொல்றேன் என் தங்கச்சி எங்க ஓடி போனா சொல்றேன். சொல்றா. அண்ணா அது நம்ம அப்பதான் ஐஸ்வர்யாவுக்கு தானே தெரியும். அப்பதான் என் தங்கச்சி என்ன சொன்னா சொல்லு. மறந்துட்டேன்டா பேராண்டி. ஆங்கர் லிங்க தான் மறக்கறன்னு பார்த்தா என் தங்கச்சி சொன்னது இவன் மறப்ப. நல்லா யோசி. அப்பதான் உன்னால முடியும். யோசி சொல்லு. என் தங்கச்சி எங்க போனா சொல்லு. ஏதோ கற்கண்டேன்னு சொன்னாடா. எதே கல்கண்டா? அண்ணாத அது ஏதோ தா அப்படி என்னடா தான்லாம் சொல்ற. இவ கல்கண்டு சொல்றா. நீ தான் கண்டுபிடிச்சிட்ட. அது கல்கத்தா. கிளம்புறா கல்கத்தாக்கு. இப்போ என் பொண்டாட்டி வர போறா. வேர் இஸ் தி கேர்ள்? பொண்டாட்டி கீர்த்தி சுரேஷ் எங்க அவ? இல்லங்க பார்சல் ஒண்ணு. ஓ பார்சல். கவர் வச்சு கவர் பண்ணு. சொல்லுங்க. இவதான் என் பொண்டாட்டி கீர்த்தி சுரேஷ். இவ கூட தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏங்க என்னங்க நீங்க? நம்ம ட்ரெயின்ல தானே வந்து கல்யாணம் பண்ணோம். ட்ரெயின்ல வந்து கல்யாணம் பண்ணோம். ஆமா என்னடி கையில கவர்? அது வாங்க ஃபுட் டெலிவரி ஹோட்டல்ல இருந்து வந்தது. ஓ ஓ ஹோட்டல். ஹோட்டல் இல்லைங்க, HOTEL ஹோட்டல். அதுதான் ஹோட்டல். HOTEL. புருஷன் கிட்ட கரெக்ஷன். அண்ணா இரா எது பேசாத. அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். அமைதியாரு. பேசாத. அமைதியாரு. நீதான் கத்திக்கிட்டு இருக்க. ஏண்டி அடிச்சா ஒண்ணு அம்மான்னு கத்தணும் இல்ல அப்பான்னு கத்தணும். என்னடி அண்ணன்னு கத்துற? என்ன வளர்த்தது எங்க அண்ணன் தானே. என்னங்க நீங்க சித்தின்னு கத்துறீங்க? என்னைய வளர்த்தது என் சித்தி. கஷ்டப்படுறத பார்த்தா எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுவாரு தெரியுமா? உன் தங்கச்சி கஷ்டப்படுறத பார்த்தா நீ கஷ்டப்படுவேன்னு உன் தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா விரல நக்கிட்டு இருக்க? அப்படியா சொன்னா? இப்ப பாரு இந்த வீட்ல இருந்து அவளுக்கே தெரியாம இருந்து அவ கஷ்டத்தெல்லாம் குறைச்சி எல்லா வேலையும் நானே செய்ய போறேன். இப்ப பாரு. கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். என்ன பண்ற? கால அமுக்குற. எங்க அண்ணன் மட்டும் இருந்திருந்தாருன்னா என்ன இப்படி கஷ்டப்பட விட்டுருப்பாரு. ஆனா ஒண்ணு கீர்த்தி சுரேஷ்னு பேர் வச்சிருக்கா. ஆள் பாருங்க மிஸ்கின் படத்துல ஒரு ஐட்டம் டான்சர் மாதிரி இருக்கா. ஏண்டி என்ன கன்னி தீவு பொண்ணா கக்கூஸ்குள்ள பண்ணாடு. இதெல்லாம் ஒரு கவுண்டர்ல வரியில வரும்போது எழுதி வச்சு காலமுக்கு கால அமுக்கு அமுக்குறங்க அமுக்குறங்க. இப்ப பாரு குக்கர்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. கீர்த்தி சுரேஷ் அமுக்கிறியா? என்னம்மா அமுக்குறா? ஆனா ஒன்னடி உன் அண்ணன் பேரை கேட்டாலே எரிச்சல் தான் வருது. என்னங்க யோகா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோகா ஏண்டி இங்க இருந்த புருஷனை அடிக்கிற? நான் அடிக்கலங்க. அடிக்கிற. அடிக்கல. அடிக்கிற. அடிக்கல. எதுக்கு என் மேல கை வச்ச? நான் நீங்க வச்சீங்க. இந்த வீட்ல இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ற. பண்ணு க்ளீன் பண்ணு. தலை எழுத்து. அங்க பாருடா என் தங்கச்சி படுற கஷ்டத்தை. அதை விட பெரிய கஷ்டம் உனக்கு கொடுக்க போறேன். இப்ப இந்த சீன்ல நீ தான் நயன்தாரா. நான் உனக்கு இங்கன்னு சொல்லுவேன். அதை அப்படியே கேட்டு அவட்ட சொல்றேன். இந்தா போ. போடா போ. எவளாச்சும் வாக்கியா வரப்புல தெரியுமா? அவளை தேடி தேடி லவ் பண்ணு. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஆங்கரா இருக்கும்போது ஒன்றும் பண்ணாத. என் ஸ்கிரிப்ட்ல தான் எல்லாம் பண்ணு. இது அண்ணாத்த நயன்தாரா. உனக்கு டைலாகே கிடையாது. ஒன்லி ப்ராம்ப்டிங் தான். போ. ஓகே. தங்கம் 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 தங்கம். நான் சொல்றத அப்படியே சொல்லு. நான் சொல்றத அப்படியே சொல்லு. நல்ல அறிவும் திறமையும் இருக்கிற பொண்ணுக்கு அந்த ஆண்டவன் என்னைக்குமே துணை இருப்பான். ரொம்ப பெருசா இருக்கு. நான் வேற மாதிரி சொல்றேன். ஆண்டவன் துணை இருப்பான்.
கடைசி வரைக்கும் வாயில் டைலாக் நிக்காதுல்ல? கடைசி வரைக்கும் இதுல நிக்காதுல. என்னடா சொன்ன? ஏய் என்னடா சொன்ன? ஏய் நீ வந்துரு. ஏய் நீ வந்துரு. வெரி குட் வெரி குட். நான் இருக்கும் போது என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்டாட்டியே வந்துருன்ற யாரா நீ? இல்லங்க பச்சை கிளி. ஓ பச்சை கீக்கி. பச்சை கிளிக்கும் நீக்கும் கீக்கி. இந்த மஞ்ச குரங்கு உனக்கு வேணுமா? ஏடா என் பொண்டாட்டியே நீயே புடிச்சிட்டு வருவியா? ஆங்கராட நீ ஆங்கரா நீ. மட்டும் சொல்லிட்டு வந்துரு. சொல்லு. கடைசி வரைக்கும் உனக்காக நான் இருப்பேன். கடைசி வரைக்கும் உனக்காக இருப்பேன். இவ்வளவுதான் போலாம். ஓ கடைசி வரைக்கும் கூட இருப்பான். நான் மேல இருந்து ஓய் 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 யார் யா ஓய் யோ யோ இப்ப எதுக்கு நாய் மாதிரி கத்துற? எந்த ஊர்லயா நாய் ஓய் ஓய் ஓய்னு கத்திருக்கு? ஓ ஓ ஓம்தாயா கத்திருக்கு. கீர்த்தி சுரேஷ் நான் யாரும் தெரியாம நீ கிட்ட விளையாடிட்டு இருக்கோ. யார் யா நீ? நான் தான் யா பாச்சா. யோ நீ பாஷா நான் ஆண்டனியா. நான் வீராசாமி. யோ நான் டானியா. யோ நீ டானினா நான் டாக்டர்யா. நான் வீராசாமி 2. கீர்த்தி சுரேஷ் என்ன சவுண்ட் இது? அது பூனை. அப்போ நான் யானை. யோ கேனா பஞ்சு பாட்டில நெசமாலே வீட்டுக்குள்ள பூனை. யோ 5 மாசமா வீட்டு வாடகை தர வக்குல்ல வீட்டுக்குள்ள பூனைலாம் வளக்குதா? யோ நெசமாலே பூனை தான் சொல்றல்ல. எனக்கு வாடகை கொடு அப்புறம் உன் பொண்டாட்டி கூட என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணலாங்க. இவ 5 நாள்ல உன் வாடகை வரும் போ. 5 நாள்ல வாடகை வரல வீட்டை கொளுத்திடுவையா? லூசு பையன் அவன் வீட்டை அவனே கொளுத்துறான். 1 2 3 4 5 5 நாள் ஆயிடுச்சு. ஓ ஓய் 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 யார் யா வீட்டுக்குள்ள? மறுபடியும் அந்த நாய் வந்துருச்சு. ஓ 5 நாள் ஆயிடுச்சு வாடகை குடியா? யோ எப்பயா 5 நாள் ஆச்சு? 5 செகண்ட் கூட ஆவலையா? இங்க பாரு 1 2 3 4 5 இப்ப 10 நாள் ஆயிடுச்சு வாடகை குடியா? 10 நாளா? குடுக்க முடியாதா? வாடகையை கொடுக்கல இந்த வீட்டையும் கொளுத்தி உன்னை அடிப்பையா? வாங்கிக்கோ. அண்ணா புரிஞ்ச நான் புரிஞ்ச அண்ணா. ஏ குண்டு பையா இப்ப பாரு ஏன் மாசா தம்பி வா பரிசியா வையே ரெடியா? டிஜே பிஜிஎம். பொம்மை வியாபாரம் பண்ற வரியா? 2 கார் வாங்கிட்டு போறியா? ஏய் இங்க நீ ரவுடியாடா? நான் தாண்டா ரவுடி. 4 நாள்ல உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்த போறேன். மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி என்னையா அந்த மஞ்சள் தண்ணி? அந்த கூகுள்ல கேளு. கூகுள் அந்த மஞ்சள் தண்ணி என்னையா சொல்லு. தம்பி இங்க வா. இந்த மஞ்சள் தண்ணி என்னையா பெட்ரோல் வாட அடிக்குது? பெட்ரோலா? இவன்ட்ட மஞ்சள் தண்ணி தானே சொன்னேன், மாத்தி ஊத்திட்டானா? ஏய் என்னடா இது? கொளுத்து கொளுத்து. என்னடா கத்தியை கொடுத்து கொளுத்து கொளுத்துங்கற? அண்ணாத்த அண்ணாத்த. அண்ணா உனக்கு அருகே போயிருக்கீங்களே. உன்ன வீடியோமா உங்களை யாருன்னு அடிச்சது? ஒரு இடத்துல காமிங்கண்ணே. அவ ஒரு இடத்துல நின்னா ஏன் காட்டாம இருக்கு? காடு நீங்க வேஸ்ட். எங்க அண்ணனை இப்ப நான் பாக்கணும்னு. அண்ணே 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 தங்கம் ஏ தங்கம் ஸ்கூல் படிக்கும்போது சுரேஷ் கூட ஓடி போனேன். இந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு போனேன். காலேஜ் படிக்கும்போது கணேஷ் கூட ஓடி போனேன். இந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு போனேன். வெரி குட். காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோங்க. வெரி குட் தானே? ஏண்டா இத்தனை பேர் கூட ஓடி போனவள என் கூட ஓடி போயிருக்கானா கல்கட்டாக்கு தேடி வருவியா? எங்க அவன் ஒன்னதான் அடிப்பான், என்னால அடிக்க முடியாது. இங்க பாரு காஸ்ட்லி காரு, சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவேன். நான் 2 காரணம்
எப்பயுமே இவங்களை பூரா நம்ம அறிஞ்சிருக்கோம். வந்தால் அவங்களுக்கு என்ன குவாலிட்டி அது அழகாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லி. அதனால் யாரையும் முன்ன பின்ன கூட சொல்ல முடியாது. எல்லாமே அழகாக ஈக்குவலாக பண்ணியிருக்கேன். அதில் பெரிய நிறைய நாங்கள் சிரித்தோம். நிகழ்ச்சியோட நோக்கம் என்னென்னா சிரிக்க வைக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக செய்யும்போது மித்த எல்லாமே அடிபட்டு போயிடும். ஃபைனலாக முடிக்கும் போது காரில் போனது ரொம்ப அழகு. ரொம்ப ரசிச்சேன், சிரிச்சேன். வாழ்த்துக்கள். வெரி வெரி நைஸ். சீரியஸ்லி ஃபுல் லவ் நோ கமெண்ட்ஸ், ஃபுல் லவ். தாறு மாறு. அதாவது இந்த குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் சொன்னாங்க வச்சுங்க, ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ்னா இதுதான் ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ். வேற லெவல். அண்ட் ஸ்பெஷலி நிரஞ்சனுக்கு கூட ஆக்சுவலி இந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல. நிஜமா நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. நிரஞ்சன் வந்து என்னடா என்ன பத்தி பேசுறீங்க பாரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு காமிச்சாம பாருங்களேன். உண்மையிலே நிரஞ்சனுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்குன்றது இன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம். இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சூப்பராக பண்ணீங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஓகே, so thank you so much judges, thank you so much team. ஜெயா நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா கிரிஷ். என்ன திடீர்னு இப்படி பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். எஸ், அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு, அதாவது இதை வச்சு தான் பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் குட்டியா சொன்னேன். மேபி நான் சொன்னது ரொம்ப மொக்கையா இருந்திருக்கலாம். பட் சூப்பரான சொல்லி முடிக்கல. பட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக வன்னியரசு, அப்துல் அண்ட் பவித்ரா வந்துட்டே இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டே நைட் தொலைக்காட்சி. செய்திகளை தருவோம் முந்தி. நான் தான் உங்க நந்தி. செய்திகளின் உடனுக்குடன் தருவதில் எங்க சேனல் தான் முன்னாடி, மற்ற சேனல்லாம் பின்னாடி. ஏன்னா நியூஸ் சேனல் வச்சுட்டு இருக்கானே இவ்வளோ லோக்கலாக பேசுகிறான்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது லோக்கல் நியூஸ் சேனல்ப்பா, லோக்கலாக தான் பேசுவேன். ஸோ இது என்ன பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சொல்லாமல் கொள்ளாமல் வந்த சொந்தக்காரனுக்கு மாதிரி திடீர்னு வந்த மழையால் சென்னை சின்ன பின்னமாகி கிடக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம சேனலோட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பயங்கரமாக உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. ஸோ அதை நேரடியில் பார்ப்போம். எதுக்கு முக்கியமாக கொட்டாங்குச்சியை மட்டும் நான் அனுப்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டாங்குச்சி நீரில் மிதக்கும். ஸோ அதனால தான் கொட்டாங்குச்சி அனுப்பியிருக்கேன். நம்ம நேரடியில் பார்ப்போம். கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி இணைப்பில் இருக்கீங்களா? கேக்குது நந்தி, கேக்குது நந்தி. கொட்டாங்குச்சி இணைப்பில் இருக்கீங்களா? இல்லை பாட்டு சத்தெல்லாம் கேட்குது, டீக்கல்ல தம் வச்சு டீ குச்சிருக்கீங்களா? என்ட்ரி சாங் போட்டாங்க நந்தி, உங்களுக்கு போடலையா? ஓகே ஓகே நந்தி, ஓகே. சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்காங்க நந்தி? ஆமா நந்தி, சென்னையே இப்போ முழுக்க ஏரியா தான் இருக்கு நந்தி. பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சியில் நான் சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து பதிலுக்கு வந்து சென்னையே ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு. அவருக்கு பலத்த கைத்தட்டல் ஒன்று கொடுத்துருக்காரு. சொல்லுங்க கொட்டாங்குச்சி, சென்னையில் வந்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்களா நீங்க? நந்தி இப்பதான் எனக்கு கைத்தட்டலே காது கேக்குது நந்தி. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும், லைவ் இல்லையா? ஸோ அந்த லைவ்ன்றதுனால வந்து கைத்தட்டல் கொஞ்சம் டிலேவாக தான் கேட்கும். ஸோ சொல்லுங்க, நீங்க சென்னையில் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு எதிர்பார்த்தீங்களா கொட்டாங்குச்சி? கொட்டாங்குச்சி சத்தியமா எதிர்பார்க்கல நந்தி, சத்தியமா எதிர்பார்க்கல. நான் வந்து தண்ணி வந்து முட்டி வரைக்கும் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ஜட்டி வரைக்கும் வந்துருக்கு. கொட்டாங்குச்சி நீங்க பேசுறது பிரேக் ஆகி கேக்குது சார். இது பிரேக்கிங் நியூஸ் இல்ல சார், அப்படிதான் சார் கேட்கும். பாத்தீங்கன்னா அருமை. நம்ம கொட்டாங்குச்சி வந்து மறுபடியும் பிரேக்கிங் நியூஸ் என்ற ஒரு அருமையான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் காமெடி பண்ணிருக்காரு. மறுபடியும் ஒரு கைத்தட்டல கொடுத்துருங்க. கொட்டாங்குச்சி இணைப்பில் இருக்கீங்களா? இல்ல, கைத்தட்டல் திரும்ப இப்பதான் கேக்குது நந்தி. ஓகே கொட்டாங்குச்சி, தூரத்துல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்து சிரிப்பு காட்டி வந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்றது கொஞ்சம் பாருங்க. தெரிய சேல நீ தூக்கி கட்டுற வேலை, கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கழுத்து கட்டில் மேல. சொல்லுங்க மேடம், நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? யார்? நிறுத்து யார் நீ? உனக்கு என்ன வேணும்? அவனா மைக்க தூக்கின்னு வந்துடுறானுங்க. இவனுக்கு புது படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, நாட்டில் மழை பெய்யக்கூடாது, அவனா தூக்கின்னு வந்துடுவீங்க. மேடம், நாங்க விமர்சனத்துக்காக வரல மேடம். இவ்வளோ மழை வெள்ளத்துல நீங்க நீந்திட்டு வரீங்களே, எதுக்காக வரீங்க? உங்க பேர் என்ன மேடம்? அழகா பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க மேம். இது என் பேர் உனக்கு எதுக்கு? மேடம், கேரக்டர் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடும், சொல்லுங்க. என் பேர் 4 முளை நாகவல்லி. செத்து போன சீரியல் வில்லி மாதிரிக்கிற 4 முளை நாகவல்லியா? இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்புல ஆயிடும்னு நினைக்கிறேன் நந்தி. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு நேரம் சரியில்லை, வியாபார நேரத்தை டிஸ்டர்ப் பண்றீங்க. மேடம், புயல் வந்து அவன் வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க என்ன மேடம் பூ வைக்க போறீங்க? அப்படி என்ன மேடம் கஷ்டம்? ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே சாமி கஷ்டப்படுறோம். ஓ, உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, எங்க போனார் மேடம்? உங்க புருஷன் எங்க போனார்? அந்த கரும முச்சவனை ஏன் கேக்குற? அப்பெல்லாம்
வேலைக்கே போகாம தண்ணி பாட்டு வீட்டுல கிடக்கும். இப்போ வீட்டானே தண்ணிக்குதுல, எங்க தான் மெதல்குதுன்னு தெரியல. நந்தி கேக்குது, அவங்களோட மனக்குமுறலை நீங்க பதிவு செய்யணும் இந்த நேரத்துல. அதாவது வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகாம தண்ணி போட்டுட்டு வீட்லயே கிடப்பாராம். ஆனா இப்ப வீடு முழுக்க தண்ணி இருக்குது, அந்த மனுஷன் எங்க மெந்துக்குனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க. நந்தி பாத்தீங்கன்னா நேயர்களே வந்து அவங்க வந்து ஒரு மூதாட்டி வந்து அவரோட வந்து கணவரை வந்து தொலைத்திருக்கிறார்கள் மழை காரணத்தினால். வெள்ளத்தில் அவர் கணவர் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். ஸோ அதை தான் நம்ம நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு என்ன மேடம் பண்றீங்க? மழை வெள்ளம்லாம் வந்து சாப்பாடெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா மக்கள்லாம்? வெள்ள கடை போயிட்டு இருக்கு, எப்படி என்ன பண்றீங்க சொல்லுங்க. அதான் பொட்டலம் போடுறாங்களே சார், இது ஏதோ பொட்டலம் போடுற பொம்பளை பழகு சார். நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி எதுக்கு சொல்லி வைங்க. பாத்தீங்கன்னா நேர்களே வந்து அந்த மூதாட்டி வந்து வயிற்று பொழப்புக்காக பொட்டலம் போட்டு பொழைத்து கொண்டிருக்கிறார். யோ, பொட்டலம்னா அந்த பொட்டலம் இல்லையா, சாப்பாடு பொட்டலம். வெள்ள பொட்டலம் கட்டி போடுவாங்களே அந்த பொட்டலம். நீங்க அது சொல்றீங்களா மேடம்? பொட்டலம் போடுறாங்க பாருங்க. ஏங்க இதோ அங்க மேடம், இந்த பக்கம் ரைட்ல லெஃப்ட்ல தெரியல, கேமரா இருக்கு பைத்தியம். எங்க போறாங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு எடுத்துருவேன். யோ, நான் வியாபாரத்தை டிஸ்டர்ப் பண்றேன், நான் கேமரா. சார் அவங்க பப்ளிக் தெரிஞ்சிருக்கு சார், அது அதனால அவங்களே கட் பண்ணிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க சார். சார் ஒரு தகவல் வந்திருக்குது, நம்ம ஸ்டூடியோ இருக்கிற இடத்துல வெள்ளம் ஏறி உடைஞ்சு வெள்ளம் வந்துட்டு இருக்காங்க சார். வெள்ளம் வந்திருக்குதா? ஆமா சார். அப்படி எதுவுமே கிடையாது சார், நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க சார். வெள்ளம் வந்துட்டு இருக்கா? ஆமா சார். ஹலோ சார், இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ கொட்டாங்குச்சி சார், இணைப்பில் இருக்கீங்களா? கொட்டாங்குச்சி இணைப்பில் இல்லை, எங்க வீட்டில் இருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க? ஐயோ கொட்டாங்குச்சி, நான் வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் தயவுசெய்து நீயே தான் பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி வீட்டுக்கு போ. ஐயோ சார், வெள்ளம் வந்துருச்சு, இங்கே வருது சார், நான் ஓடிடுறேன் சார். உங்கள் ஒளிப்பதிவாளர் கண்ணாயத்துடன் அடுத்த நிகழ்ச்சியில் நேரலை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் கொட்டாங்குச்சி. தட்ரா கிளாப்ஸா. இல்லை, உண்மையிலே அது வந்து இந்த அன்றாடம் அவங்க படுற விஷயங்களை வந்து அது ரொம்ப தத்துரூபமாக எடுத்து பண்ணீங்க. பட் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேக் இருந்தது, அதை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள் அடுத்த தடவை. ஆக்சுவலி இது நல்ல ஒரு, நான் இது வரைக்கும் நியூஸை இவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தது இல்லை. நியூஸ் சேனலே ரொம்ப கம்மியாக பார்ப்பேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக அந்த டோன் பிடிச்சி கரெக்டாக ஹலோ ஐடைப்பில் அதெல்லாம் செம்மையாக அந்த டோன் கரெக்டாக பிடிச்சிருங்க. கோர்வையாக ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி. அப்டேட்டில் நடக்கிற சம்பவத்தை எடுக்கும்போது எல்லாருக்குமே சுவாரஸ்யம் இருக்கும். அந்த தீபாவளி சம்மந்தப்பட்ட ஜோக்கு அந்த டயத்தில் எடுக்கும். வெள்ளம் வருதுன்னா அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணதில் இன்னும் ரசிப்பாங்க. ஆனால் என்னென்னா சீரியஸான விஷயத்துக்குள்ளே ஹியூமர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்களே சிரிப்பாங்க. இப்போ இதில் வந்து ஸ்கிரிப்டடெல்லாம் சிலது பண்ண முடியாது. ஸ்பாட்லேயே சில விஷயம் சமாளிக்க தெரிஞ்சால் தான் நகைச்சுவலாம். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த சிறப்பு இருக்குது. அந்த வகையில் வன்னியும் சரி அப்துல்லுமே அதுக்கு சமாளிப்பாங்க பாருங்கள். அதனால் இந்த வாரத்தில் இந்த விஷயங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்னும் எதிர்பார்க்குறோம். நன்றி. சூப்பர் ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ் சொன்ன மாதிரியே இன்னும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இதை விட ஃபேண்டாஸ்டிக்காக நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ நம்ம கலக்கல் காமெடி கிளப்ல வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் டாப் டக்கராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சு எனக்கு வயிறு வலி வந்துருச்சு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம். நம்ம அடுத்த கண்டஸ்டன்ட்டை வெல்கம் பண்ணிடலாம் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் அன்ன பாரதி. மலையாள பகவதி மங்கம்மா பேரை சொல்லு, எங்க அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரா இங்க வந்து நிக்கிற சாமி தாயி. என் பேர் என்ன கேட்கலையா தாயி? சொல்லுங்க தாயி. என் பேரு கொங்காயி. என்னடா கொங்காயி அப்படின்னு சொல்லிட்டு கொங்காத்தனமா யாரும் கேள்வி கேட்க கூடாது. என் பேரு கொங்காயி. ஓ, இதுக்கு தான் கொங்காயின்னு வச்சுக்கிட்டியா நீ? கொங்காக்கு. என் பேரு கொங்காயி. ராமாயி முக்காயி வேலாயி 3 பேரு சேர்ந்து ஒன்னாயி என் நாக்குல நடனமாடுவா அந்த மகமாயி. இந்த காமெடி செட்டோட லிங்க் ஆகி ஜக்கம்மா சொல்லுவா தாயி. நீ கேக்குறியா தாயி? இது என்ன காமெடி ஷோவா இல்ல உண்மையிலேயே ஜோசியக்காரங்களா மாறிட்டீங்க? நிஜமாவே 4 நாளா இந்த சாமி தான் தாயி நாக்குல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ண சாமி, எப்படா இதை பேசி முடிப்பாட்டு நான் கேட்டுட்டு இருக்கிற சாமி, எனக்கு தான் சாமி தெரியும். ஆனா இது என்ன பரவாயில்ல சாமி. இப்ப என்ன போய்கிட்டு இருக்குன்னா சாமி, வகுத்தாளன் போய்கிட்டு இருக்கா. நானா எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா சாமி?
லட்சத்தீவு மட்டுமா போயிருக்கேன், மிச்சத்தீவுக்கும் போயிருக்கேன். அந்தமான் மட்டுமா போயிருக்கேன், அந்தமானு இந்தமானு சொந்தமானு புள்ளிமானு நான் போகாத இடமும் இல்ல, பேசாத குறியும் இல்ல. தட்டுங்க சாமி, ஒண்ணு மூச்சு விட்டுக்கிறேன். ஒண்ணு இல்ல சாமி. அப்ப கிளம்பலாம், ஒண்ணும் இல்லைன்னா கிளம்பலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க நீ கேட்கணும் தாயி. நடுவுல உட்கார்ந்துருக்கல்ல, அதான் கேக்குறேன். கேக்குறது எப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க தாயி? தூத்துக்குடி பிரச்சனைய ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு சால்வ் பண்ண தாயி. தூத்துக்குடி சாத்துக்குடி. ஐயா சாமி, வெக்கமில்லாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாரு. உலக மகா மஸ்கட் பிரச்சனைய ஒரு பிஸ்கட் கொடுத்து சால்வ் பண்ண தாயி. பாபநாசம் பிரச்சனைய பால் பணியாரம் கொடுத்து சால்வ் பண்ண தாயி. என்ன இருக்கு அந்த ஐயா சாஞ்சிட்டாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனை இல்ல, எங்களுக்கு கேட்கறவங்களுக்கு தானே பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா சாமி, இன்னைக்கு எல்லாம் எங்கேயும் போய் குறி சொல்லவே முடியல. ஏன்னு கேட்கணும் குறி வச்சு அடிக்கிறாங்களா? இல்ல, எங்க குறி சொல்ல போனாலும் என்னைய குறுகுறுன்னு பாக்குறாங்க. என்ன பண்றது? ஒரு குருவிய கூட டப்புன்னு குறி பார்த்து சுட்டுலாம் சாமி, ஆனா குறி சொல்ல முடியல சாமி. வெரி பேட் பாய். இதா சொல்லி கொடுத்தது அவர்தான் சாமி, அங்கே டைரக்டா சொல்லி. இன்னைக்கு ஒருத்தட்ட போய் குறி சொல்லலான்ட்டு போனேன். ஐயா சாமின்னு போனேன். படான்னு சொல்லிட்டா, நான் ஐயா சாமி இல்ல ஆறுமுக சாமின்ட்டான். அடிடா அடிடா போட்டா அடிடா. ஆனா இவங்க எல்லாம் இருக்கப்பா. இல்ல அதுக்காகவே ரெடி ஆயிக்கிறாங்க. என்ன அடி கீழே விழுகிறது. சரி, ஆம்பளையாளுக்கு தான் இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி கஸ்கு முஸ்குன்னு இருக்கக்கூடிய பொம்பளை கிட்ட போய் குறி சொல்லலாம்னு சொல்லிட்டு அம்மா தாயின்னு ஆரம்பிச்சா பட்டார்னு சேலையை உரி விடுது. நான் அம்மா தாயி இல்ல வெள்ளை தாயிங்குது. தட்டுங்க கைய. என்னத்த சொல்ல? நீங்க வந்தா எங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியா இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல கை தட்டணும் அது சொல்லிடுறீங்க, எங்க சிரிக்க. முதல்ல நீல கலர் சொக்கா போட்டு பளிச்சுன்னு உட்கார்ந்துருக்க அந்த சாமியை பார்த்து சொல்லலான் இருக்கு. சாமி சொல்லட்டுமா சாமி? சொல்லுங்க. கைய பார்த்து தான் நான் பொதுவா சொல்லுவேன். ஆனா இங்க இருந்து உங்க மூஞ்ச பார்த்தே நான் சொல்லட்டுமா சாமி? ஐயா சேது, உனக்கு இருக்குது 2 காது. ஐயா சேது, உனக்கு இருக்குது 2 காது, நீ ரொம்ப சாது, அதனாலதான் உன் பேரு சேது. ஆனா சாமி ஒரு ராசி கும்பராசி. நீ என்ன பண்ற? கும்பகோணத்துல பிறக்கணுமா? நோ, நேரா கம்பத்துக்கு போய் விறுவிறுன்னு கம்பம் இருக்கும், கம்பத்துல ஏறுதா இறங்குற. என்ன பரிகாரம் கேளு சாமி. கூட யாராவது வருவாங்களா? ஏறுவேன் இறங்க வேண்டாம். ஆனா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பரிகாரம் உனக்கு ஒண்ணு இருக்கு சாமி. சொல்லுங்க. என்ன பரிகாரம் பண்ண தெரியுமா? 10 நாள்ல சாக போற ஒரு பன்னிய கட்டி புடிச்சு பளிச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்து. ஆனா உண்மையிலே அதாவது ஒரு மனுஷன் கட்டி பிடிச்சி விளைய விட சொல்லுமா. சீக்கிரம் சொல்லுமா பரிகாரம். பண்ணியை கட்டி பிடிக்கணும். பண்ணிதான், வெள்ளை பண்ணி கிடையாது. இந்த மாதிரி 4 குறி சொல்ற ஆள் வந்தா போதும். மகேஸ்வரி மகப்பேறு மருத்துவமனை தான் பார்க்கணும். அந்த நடுவுல உட்கார்ந்துருக்குல்ல பாப்பா தாய், எங்க ஆத்தா மகேஸ்வரி, ஆத்தாளோட வேறு கொண்டு வந்திருக்க தாயி. காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, பெங்களூர் மாரியம்மா, நாகப்பட்டினம் நாகம்மா, எல்லாம் என் நாக்குல வந்து நல்லா இருந்த பிள்ளைங்க அது வாட்டுக்கு இப்படி தாயி. உனக்கு குறி சொல்றேன். உனக்கு பீலமேடு, சூளமேடு, சுக்கரமேடு. பீலமேடு, சூளமேடு, சுக்கரமேடு, மழையினால எங்க பார்த்தாலும் பள்ளமேடு. அப்படியே மூடு. பீலமேடு, சூளமேடு, இத்தனை மேடு சொன்னேனே, எதுக்கு இத்தனை மேடுன்னு கேட்டியாயா? ஏன்னா இது மேடு இன் இந்தியா, அதான் இத்தனை மேடு. இனிமேல் மானம் கட்டி தாயி, உனக்கு ஆயில் ரேகை அற்புதமா இருக்கு தாய். அப்படியே பெட்ரோல் ரேகை எப்படின்னு சொல்லுங்களேன். அதுதான் கொஞ்சம் பேந்து போய் கிடக்குது. அது பிரச்சனை இல்ல. ஆனா கிட்ட பார்வை, தூர பார்வை, 2 பார்வை இருக்கு தாய். ஆமா, அதுல ஒரு பார்வையாவது பார்க்கத்தான் செய்யும், இன்னொரு பார்வை பக்கத்துல படுத்தே கிடக்கும் தாய். நான் சொன்னேன்ல தாய், கரெக்ட் தானே தாய்? ஒன்னும் பிரச்சனை இல்ல தாயி. உனக்கு தூர பார்வைலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, குறு பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு தாய். அது ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம், கண்ணாடி வாங்கி போட்டு. அதுதான் நான் காமெடியா எடுத்துட்டு வந்தேன், அதையும் நீ சொல்லிட்டீங்க. உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கு தாயி. ஜக்கம்மா கொங்காயிய நாக்கு வந்து நிக்க. கேமராமேன் வலிக்கு விழுந்துட்டாரு, இருமா. பரவாயில்ல, உனக்கு ஒரு
ஒரு பரிகாரம் இருக்குதா? அடுத்து இங்கே டம்முன்னு சத்தம் கேட்கும். அந்த பிள்ளை ஐயா மகி தாய், உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஐயா மகி தாய், தாய் கிழவி அகில இந்தியாவில் இப்படி ஒரு குறி சொல்றாங்க. ஐயா மகிழ் தாய். உனக்கு பரிகாரத்தை ஸ்ட்ரைட்டா சொல்லிடுதம்மா. ஓனாயோட ஒண்ணுக்கு ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு வாரம் உட்கார்ந்து குடிச்சேன்னா ஒண்ணுக்குள்ள பீட தெரிச்சு ஓடும். அடுத்ததாக உட்கார்ந்து இருக்கிற ஐயா முத்துசாமி, சொல்லுங்க தாய். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, கொங்காயி. நல்ல வேற கரெக்டா சொல்லிட்டீங்க. உன் நாக்குல இருந்து வரும் எப்போதுமே ஜோக்கு. ஆனா அடிக்கடி சொல்லக்கூடாதியா, அது உனக்கு வச்சிரும் வேட்டு. வாய் பகையாகும், வாய் பகையாகும் சொல்லி போட்டு கேட்டுக்கோ. மனப்பாடம் பண்ணது சொல்ல வேணாம். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை மட்டும் நீ பளிச்சுன்னு பண்ணிட்டன்னா ஈஸியா நீ பேசிக்கிட்டே கிடக்கலாம். என்ன செய்யணும்? கருங்குரங்கோட கல்லீரல ஒரு 1/4 கிலோ எடுத்து கரிஞ்சீரகத்துல காய வச்சு இப்ப 3 தடவை சொல்றீங்க. ஜென்ரலா ஸ்டாண்ட் அப் பண்றதோட இந்த மாதிரி கெட்ட போட்டு அந்த ஸ்லாங்ல சொல்லி ஸ்டாண்ட் அப் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சூப்பரா பண்ணாங்க. எப்பவுமே உங்களை வந்து ஏதாவது காம்பினேஷன்ல தான் நாங்க பார்த்துருக்குறோம். அவங்க இந்த ஷோல நான் சொல்றேன், இந்த ஷோல பட் நான் கேட்டேன், சார் என்ன சார் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க? நோ, அண்ணா பாரதி சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாங்க. வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. காமெடி கிளப்போட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு ஆளையும் டியூன் பண்றது. அந்த வேலை நீங்கள் நிறைய டியூன் ஆயிருக்கீங்க, டான்ஸ் போடுறீங்க, சக்கம்மா, கொங்காயி, மங்காயி, ஓனாவுடைய ஒண்ணுக்கு ஒரு வாரம், இதெல்லாம் ஆச்சரியப்பட முடியாது. சூப்பர், வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸே பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கொங்காய் தாய். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு கலக்கல் காமெடி கிளப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நம்ம ஜட்ஜஸை கூப்பிட்டு ஷோ முடிச்சு வச்சிடலாமா? கண்டிப்பா, அவங்க வந்தாதான் முடியும். ப்ளீஸ் ஜட்ஜஸ் கம் டு தி ஸ்டேஜ். அதாவது எந்த ஒரு ஷோவே இருந்தாலும் அந்த ஷோ வந்து இன்னும் அருமையாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ஜட்ஜஸ் கையில் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம என்னதான் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக இறங்கி அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து கொடுக்குற இல்லை நான் சந்தோஷத்தில் சிரிக்கிறேன். ஸோ ஜட்ஜஸ் கையில் இருக்குது. சேது சார் சொல்லுங்கள், இன்னைக்கு ஷோ எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம்ல, பயங்கரமாக போயிட்டு இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். இதே மாதிரி அவங்க அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 5 பேர் உட்காடுறாங்கன்னா அந்த 5 பேரும் சேர்ந்து உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க பார்த்தீங்களா? அப்போ எழுதப்போ ஜெயிச்சுது. அந்த கோஆர்டினேஷன் எல்லாருக்கும் இருந்ததுன்னா சூப்பராக நீ வந்து காமெடி கிளப்புக்கு வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் கிளப்பே உருவாகும். மாஹி மேம், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஷோ எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு ஷோ வந்து நம்ம வேற லெவல் ரீச், அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் தட் ஐ விஷஸ் இட் ஹாஸ் டு ரீச். இது கண்டிப்பா ஒரு நாள் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்போம். முத்து சார், என்ன மாதிரி ஒரு புதுமையான விஷயத்தை வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க, இன்னும் இதை கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி? இல்லை, நான் ஆரம்பத்தில் ஒரு 2-3 எபிசோடை தவிர்த்து அதுக்கடுத்து நல்லா வேகம் காமிச்சிட்டாங்க. அப்போ வந்து அடுத்த வாரத்தில் எப்படி இதே மாதிரி பண்ணிடுவாங்களா? 4 பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குமா? 1-2 ஜெயிச்சுக்கிட்டுருச்சு முன்னாடி. இப்போ வர்ற எல்லா எபிசோட்லையுமே 5 பெர்ஃபார்ம் இருந்தாலும் 5மே பிடிக்கிற மாதிரி ரசிக்கும்படியாக நம்ம நிகழ்ச்சின்றக்காக சொல்லலை, புதுசாக இளைஞர்கள் ரொம்ப பாராட்டணும். அந்த வகையில் நாங்களும் ஒரு 15 வருஷம் என்னென்ன சேகரிச்சோமோ அந்த கரெக்ஷனை தான் தம்பிகளுக்கு சொல்கிறோம். ஆனால் இதுலேருந்து போகும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக கண்டிப்பாக போவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஸோ ஜட்ஜஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டஸ்டன்ட் கேட்டு அடுத்து என்ன வரக்கூடிய எபிசோடில் இன்னும் வந்து டாப் டக்கராக தங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது போல் வேற ஒரு எபிசோடில் இன்னும் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா கிருஷ் அண்ட் நன்றி, வணக்கம், நிரஞ்சன்.